இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி 10 நிமிஷத்தில் பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டர் முறுக்கு பேக்கரி ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான மாவு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூன்லேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு நம்ம சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்காமையும் நமக்கு நல்லா முறுக்கு வந்து ரெடியாகி வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு ஜீரகத்தை நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கையில் நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துடலாம், வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதே ஸ்பூன்லேயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் வெளியில் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சதாக வந்து சேர்த்துக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மாவு, பட்டர், உப்பு எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு, நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 3/4லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்தோன்னா முறுக்கு பிழியறதுக்கான மாவு பதம் கரெக்டாக வரும். 1 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா முறுக்கு பிழியும் போது நம்மளுக்கு கரெக்டாக வராது. ரொம்ப மாவு தளர்வாக இருந்துட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு தண்ணியோட அளவு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணியே வந்து சரியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவோட எல்லா பக்கத்துலையும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா முறுக்கு பிழியிற பதத்துக்கு நம்ம மாவை வந்து கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு வந்து பிழியும் போதும் சரி, போட்டு எடுக்கிறப்பவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா அந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு கையில் அமுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக மாவு உள்ளே இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும். மாவோட கரெக்டான பதம் வந்து இதுதான். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு முறுக்கு பிழிகிற அச்சில் இந்த மாதிரி 1 ஸ்டார் உள்ளதை எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மாவெல்லாம் முறுக்கு அச்சில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய மாவோட அளவை பொறுத்து தண்ணி, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு வந்து நம்ம சுற்றி எடுக்கலாம். பட்டர் முறுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் ஆகி தான் நமக்கு விழும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம எண்ணெயில் டேரெக்டாக அதை மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக மாவு போட்டு பாருங்கள். மேலெலும்பி வந்ததுன்னா எண்ணெயோட சூடு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம முறுக்கெல்லாம் வந்து எண்ணெயில் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா உடனே திருப்பாமல் 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக முறுக்கு வந்து ரெடியாகி வந்துடும். வெறும் 10 நிமிஷத்தில் வெறும் 1 கப் அளவு அரிசி மாவு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைலில் நம்ம பட்டர் முறுக்கு வீட்டிலையே செய்யலாம். இப்போ முறுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெயே குடிக்காமல் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கையில் உடைக்கும் போதே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.